ஸோ வெல்கம் டு ஃபேக் கதைகள். கங்குவா படத்துடைய ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ 2024 ஒரு சூர்யாவை காட்டுறாங்க. அவர் கூட யோகி பாபு, திஷா பட்டானி, கிங்ஸ்லிலாம் இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சில கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாஃபியா கேங்ஸ் ஒரு சில கிரிமினல்ஸை போலீஸுக்கு பிடிக்க கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான கிரிமினல்ஸை வந்துட்டு இவர் வந்துட்டு போலீஸுக்கு வந்துட்டு பிடிச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர் தேடி ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேங் கிட்டேருந்து தப்பிச்சு வரான். ஸோ அந்த சின்ன பையனை வந்துட்டு சூர்யா காப்பாற்றுறாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைனு. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2024 இந்த சின்ன பையனை காப்பாற்றுற மாதிரியான ஒரு கான்செப்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் 1070 காட்டுறாங்க. ஸோ அதில் தான் கங்குவா சூர்யா இருக்கார். அதுலேயுமே இந்த சின்ன பையன் இருக்கான். ஸோ அதுலேயும் இந்த சின்ன பையனுக்கும் கங்குவா சூர்யாவுக்கும் என்ன சம்மந்தம், கங்குவா சூர்யா வந்துட்டு இந்த சின்ன பையனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய சுருக்கமான ஒரு ஒன்லைன். ஸோ இதில் என்னென்ன இந்த படத்தில் என்னென்ன நல்லா இருந்ததுன்னா 3D எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங் நல்லா இருந்துச்சு, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு, காஸ்டியூம் எல்லாமே நல்லா ஒரு நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ லைக் அந்த பீரியாடிக்கல் ஃபிலிம்க்கான ஒரு மூடை செட் பண்ணியிருந்தாங்க அந்த கங்குவா போர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா லேகாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்துட்டு ஏன் வருதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் இந்த கரண்ட் டைம்லைன் 2024 இருக்க சூர்யாவை காமிச்சிட்டு டக்குன்னு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் எதுக்கு வருது, அந்த ஃப்ளாஷ்பேக்கான ஒரு ஹைப்பு அந்த மாதிரி எதுவுமே க்ரியேட் ஆன மாதிரி இல்லை. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக்கு. இப்போ ஒரு கங்குவா சூர்யான்றது தான் படத்துடைய மெயின் பிக்சரு. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஹை மொமெண்ட்டோ இல்லை ஒரு ஹைப்போ எதுவுமே க்ரியேட் பண்ண மாதிரி அந்த ஸ்டோரி டிமாண்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த பையனுக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் 11க்கு ஒரு பவர் இருக்க மாதிரி ஒரு பவர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே பவர் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லையுமே அவனுக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆர்எல்ஸ் வந்துட்டு 2 டைம் லைனை வந்துட்டு அவங்க சிங்க் பண்ணி அந்த பையன் வந்துட்டு இந்த டைம்லேருந்து அந்த டைமில் தப்பிச்சு வர மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா அது இப்போ வர ஆடியன்ஸுக்கு வந்துட்டு மேபி லைக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மாநாடு, அதுக்கப்புறம் பிளாக்கு அந்த மாதிரி படங்கள் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட வரவேற்பு நல்லா இருக்கும்போது இந்த படத்தை வந்துட்டு 2 டைமில் என்ன சிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்க் பண்ணலனாலுமே இந்த கங்குவா சூர்யா கிட்ட இருக்கிற அந்த சின்ன பையனுக்கு இப்போ அந்த சூர்யா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்துட்டு காப்பாற்றணும்னு அவ்வளோ போராடுவார். ஸோ அவ்வளோ போராடும் போது அப்போ அவனுக்கு வந்துட்டு ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கிற மாதிரி அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த சின்ன பையன் பாபி டியோவில் சாவடிக்கிற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா ஒரு கன்வின்சிங்காக இருந்திருக்கும். சூர்யா வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்துட்டு காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு இறந்துடுறான். அப்படி இல்லாமல் சூர்யா வந்துட்டு ஏன் வந்துட்டு அந்த பையனை இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினான்னா அவனுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, சம் மேஜிக்கல் பவர் இருக்குது, அதனால தான் சூர்யா வந்துட்டு காப்பாற்றுறாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் கன்வின்சிங்காக கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இந்த படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லாமல் படம் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ கார்த்தி வர மூமெண்ட்ஸுமே ஒரு ஹைப் வந்துட்டு க்ரியேட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 1070 வந்துட்டு பாபி டியோல் தான் அந்த சின்ன பையனை வந்துட்டு சாகிறதுக்கான மெயின் ரீசன். பாபி டியோல் தான் மெயின் ரீசனாக இருப்பார். அதுக்கப்புறம் தான் பாபி டியோல் செத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு கார்த்தி அந்த கிராமத்துக்கு என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. பட் 2024 நடக்கிற சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை விரட்டுறது கார்த்தியாக காமிச்சிருப்பாங்க. சின்ன பையனை விரட்டுற வில்லன் கேங்குடைய ஹெட்டாக பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன பையனுக்கும் கார்த்திக்கும் 1070 என்ன சம்மந்தம், எந்த சம்மந்தமுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜென்மத்தில் ஒரு போர்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ரிவெஞ்ச் மாதிரியான ஒரு கன்வின்சிங்கான ரீசன் வந்துட்டு 2024 இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சின்ன பையனை இவரை காப்பாற்றுறாரு. பட் காப்பாற்றும் போது இந்த இடத்துல பாபி டியோல் வில்லனாக இருந்திருந்தால் தான் அது ஜஸ்டிஃபையாக இருந்திருக்கும். பட் இங்கே கார்த்தியை போடுறது வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டோரி மேக்கிங் மாதிரி தான்
இருந்துச்சு. டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் ஸ்டோரி ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்தனால இது வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.